இது அதான் முன்னாடியும் சொன்னேங்க, இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. என்னதான் நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு எம்பி ஆகிட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் டிஎம்கே எம்பி ஆகிறதுங்கிறது ஐடியாலஜிக்கலையும் சரி, ஸ்பீச்லையும் சரி, நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிகம் செஞ்சது டிஎம்கே எம்பிஸ் தான். ஸோ அதுலேயும் நம்ம ஒரு டிஎம்கே எம்பி ஆகிறதுங்கிறது ஃபஸ்ட்டு பெருமை தான். ரெண்டாவது தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு எல்லாத்துக்குமே, மக்களோட போய் நில்லுங்க, மக்களோட குறைகளை கேளுங்க, மக்களுக்கு உண்டான அனைத்து சேவைகளும் செய்யறதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளும் எடுங்க, அதுக்கு உறுதுணையாக நாங்கள் எல்லாம் இருக்கோம். ஆனால் மக்கள்கிட்ட போயிட்டு அவங்க மக்களுக்கு இந்த அரசாங்கத்தோட செயல்பாடையும் தாண்டி தமிழகத்துக்கு கடந்த 10 வருஷமா இருக்கிற அநியாயத்தை மாற்றத்துக்குண்டான முயற்சி எடுங்கன்னு சொல்லி தலைவர் எங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க, நிறைய நல்ல விஷயங்கள் பார்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குண்டான முயற்சிகளை ஒரே மனதாக இருக்குங்கிறத இங்க எங்களுக்கு தலைவர் சொல்லியிருக்காங்க. அதே போல தான் செயல்பட போறோம். உங்களுடைய தனிப்பட்ட முறையில் உங்க தொகுதியினுக்கு மேம்பட என்ன மாதிரியான செயல்பாடுகள்? இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க எக்ஸ்ட்ராடினரி ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸை எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணணும் தான் நினைக்கிறேன். அதாவது சாதாரணமாக சாலைகளாக இருக்கட்டும், தண்ணி வசதியாக இருக்கட்டும், பஸ் வசதியாக இருக்கட்டும், சாதாரண விஷயங்கள் நல்லா பண்ணணும். அதுவே ஏகப்பட்ட மக்களுக்கு போய் சேரணுங்கிறது தான் மக்கள் எங்கள்கிட்ட சொன்னாங்க. நான் போய் எனக்கு இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி கொடுங்க, இவ்வளோ வேலை கொடுங்கலாம் மக்கள் எங்கள்கிட்ட கேட்கல. நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஐயா, இன்னும் கொஞ்சம் வேகமாக செய்யுங்க, இல்லை எங்களுக்கு இந்த திட்டங்கள் வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு பக்கத்து வீட்டுக்கு வருது அப்படிங்கிறது தான் மக்களோட எண்ணமாக இருந்தது அவளுடைய தேர்தலில். அதனால் இந்த செயல்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் நிதானமாக அதாவது எல்லா டைமும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கிடைக்கிறதுக்கு உண்டான வேலையாக தான் இருக்கும். ஏன் தொகுதி பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஒரு நீண்ட நாள் கோரிக்கையான அந்த ரயில்வேஸ்க்கு உண்டான வேலையை ரொம்ப வேகமாக செய்யக்கூடிய ஒரு நல்ல தருணமும் இது. அதனால் அதுக்கு உண்டான முயற்சிகள் நிறையாவே செய்வேங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கிறேன். மக்களிடம் அதான் சொல்லியிருக்கேன். நான் நாடாளுமன்ற குழு தலைவர்கள் அந்த தேர்வுகள் பற்றி ஏதாவது பேசப்பட்டிருக்கா இந்த இன்றைய கூட்டத்தில்? அதுக்கு பதில் சொல்கிற இடத்துலையும் நான் இல்லைங்க. பேசப்பட்டிருக்கா, அது விரைவில் தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதுக்கு நம்ம பாரதிய அண்ணன் தாங்க சொல்லணும். அதுக்கு தேங்க்ஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.